ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குணா குகை டெவில்ஸ் கிச்சன் சொல்லப்படுற குணா குகையை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகே, வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1821 பிரிட்டிஷ் காலத்துல PS வார்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தான் இந்த குணா குகைக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சிருக்காரு. அது ஏன் டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சார்னா, அந்த காலத்துல பாண்டவர்கள் அந்த இடத்தை ஒரு சமையல் அறையா பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல 1821 ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரி PS வால்டர் என்பவர் தான் அந்த இடத்தை போய் பார்த்து அந்த இடத்துல இருக்க ஒரு ஆபத்தான ஒரு 3000 அடிக்கு உள்ள ஒரு பாறை இடுக்கு, அப்புறம் அதுக்குள்ள வாழ்ற வவ்வால்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சிருக்காங்க. பிற்காலத்துல 1991 ஆண்டு குணா படம் எடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு சுற்றுலா தலமா மாறிடுச்சு. இது வரைக்கும் அந்த 3000 அடி ஆழம் உள்ள அந்த பாறை இடுக்குல 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு போலீஸ்னாலயோ இல்ல அந்த ஊர் பொதுமக்கள்னாலயோ ஒரு எலும்பு துண்டை கூட யாருனாலையும் எடுக்க முடியல. ஆனா வரலாற்றையே மாத்திர மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2006 கேரளா மாநிலத்துல கொச்சின்ங்கிற மாவட்டத்துல மஞ்சுமலுங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு நண்பர்கள் குழு ஒரு டூர் பிளான் பண்றாங்க. டூர் பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோவா போலான்றத பிளான் பண்றாங்க. கோவா பிளான் ஏதோ ஒரு ரீசன்னால அந்த பிளான் தடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த நண்பர்கள் குழுல ஒருத்தர் வாங்க நம்ம கொடைக்கானல் போலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எல்லா நண்பர்களும் சேர்ந்து நம்ம இதுவரைக்கும் கொடைக்கானல் டூர் போனதே இல்லையே, ஓகே அதையும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கறத பிளான் பண்றாங்க. ஆனா அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த பயணம் அவங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்க போகுதுங்கிறது. ஒரு வழியா நண்பர்கள் குழுவும் குணா குகையை வந்தடைறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல டூரிஸ்டா அவங்களும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஒரு நண்பன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம்டா குணா குகை, இன்னும் கீழே போகணும்டா, கீழே போனாதான்டா குணா குகை, அந்த இடத்துல தான் அந்த குணா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத அவன் நண்பன் சொல்றான். அந்த இடத்துல அவங்க யாருக்குமே தெரியல, ஒரு ட்விஸ்ட் காத்திருந்திருக்கு. ஓகே, எல்லாரும் அந்த இடத்தை என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக சரி கீழே போய் பார்க்கலாம் அப்படின்றத அந்த ஆபத்தை உணராம எல்லாரும் கீழே இறங்கி போறாங்க. கீழே இறங்கி போகும்பொழுது அந்த இடத்த பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யாருமே பார்க்கல, எல்லாரும் தூரத்துல நின்று பார்க்க வேண்டிய அந்த குணா குகையை நம்ம கண்ணு பக்கத்துல இருந்து பாக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல ஒரு சத்தம். அந்த சத்தத்துல எல்லாரும் ஒரு செகண்ட் நின்று அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நண்பர்கள் குழுவுல ஒருத்தர் மட்டும் காணோம். எங்கடா போனாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போதுதான் அவர் அந்த குழியில விழுந்துட்டாரு. எந்த குழினா அந்த 3000 அடியில இருக்கிற டெவில்ஸ் கிச்சன் அழைக்கப்படுற அந்த பள்ளத்தாக்குல மாட்டிக்கிட்டாரு. எல்லாரும் கதறி அழுகுறாங்க. அந்த விழுந்த நண்பர்கிட்ட இருந்து ஒரு சத்தம் கூட வரல. நீங்க போய் உதவிக்கு ஆள் கூட்டிட்டு வாங்க, நாங்க போய் காவல்துறையை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 பேர் மட்டும் அந்த குகையில பக்கத்துல உட்காந்துட்டு அவர் பேரை சொல்லி கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. அது ஒரு நவம்பர் மாதம் மழை காலங்கிறனால அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே இந்த குகையை சுத்தி உட்கார்ந்திருக்க நண்பர்கள்லாம் உடனே தன்னோட உடலை ஒரு தடுப்பா மாத்தி அந்த குழிக்குள்ள தண்ணி போகாத மாதிரி எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா இருந்தாலும் அவங்களையும் மீறி அந்த தண்ணி அந்த குழிக்குள்ள போகத்தான் ஆரம்பிக்குது. உதவிக்கு ஆள் கூப்பிட போன நண்பர்களும் வந்துட்டாங்க, காவல்துறையை கூப்பிட போன நண்பர்களும் காவல்துறையை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த குகையை நின்று பார்க்கும்பொழுது அந்த உதவிக்கு வந்த ஒரு ஆள் சொல்றாரு, இந்த குகையில உன் ஃப்ரெண்டு விழுந்தான், இதுல விழுந்தவன் இது வரைக்கும் எவனும் பொழைச்சது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய நண்பனோட உடலையாச்சு நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத இந்த நண்பர்களோட கோரிக்கையா வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம். என்னடா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த குகைக்குள்ள இருந்து அந்த சுபாஷ்ங்கிறவரோட ஒரே ஒரு அழுகுரல் கேக்குது. கடைசியா தீயணைப்பு வீரர்களையும் வர வச்சாங்க. தீயணைப்பு வீரர்கள் அந்த நண்பனை மீட்கெடுக்கிறதுக்காக முற்படும் பொழுது யாருமே இந்த குழியில இறங்குறதுக்கு முன் வரல. உடனே அந்த ஊருக்காரங்க கிட்ட கேட்டா அவங்களும் சொல்றாங்க, இதுவரைக்கும் எங்க ஊருக்காரங்க உயிரோட இந்த குழிக்குள்ள இறங்கி எதையுமே எடுத்ததும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நண்பர்கள் குழுல இருக்க சிஜுன்னு ஒருத்தர் தான் என் நண்பனை நானே மீட்டெடுக்க போறேன் அப்படின்னு துணிச்சலா இறங்குறாரு அந்த குழிக்குள்ள. அந்த இடத்துல இருக்க இருட்டுக்கும் அந்த அமைதிக்கும் அவர் எங்க இருக்காருன்றதே தெரியாம போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள என்னோட நண்பனை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு துணிச்சலான ஒரு தைரியம் இருந்துச்சு. உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவர் கீழே போக 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 அவரோட ஹெட்லாம்ப்ல ஒரு பாறையோட விளிம்புல ஒரு உடல் தெரியுது. அது என்னடா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு பயம் வந்துருது. அது என்னவா இருக்கலாம், ஒரு பேயா இருக்கலாம், இல்லனா இதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் இறந்தவங்களோட உடலா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. ஆனா அவர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அவரோட ஃப்ரெண்டை அவர் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், என் நண்பனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தோடனே உடனே ஒரு சத்தமான ஒரு கூச்சலிட்டு என் நண்பனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த இருண்ட பாறையோட இடுக்குல அவரோட சத்தம் அப்படியே காதை பொளக்குது. அந்த அளவுக்கு சத்தத்துல அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வழியா கை கெட்டின தூரத்துல அவரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கயிறு முடிஞ்சிருது. ஒரு வழியா சிஜுவையும் சுபாஷையும் அந்த நண்பர்களுக்குள்ளும் மேல தூக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஊர்ல இருந்து ஒரு கேங் பழனிக்கு போறாங்க. போகும்போது அங்க இருக்க ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த சுபாஷோட நண்பர்கள் குழுவை ஒரு போட்டோ போட்டு தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்ல அவங்க வந்திருக்காங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல பரபரப்பா பேச ஆரம்பிச்சு கேரளா கவர்மெண்ட் அந்த சிஜுவுக்கு
ஒரு உயரிய விருதை வந்து அளிக்கிறாங்க. இந்த வீடியோல நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, சுபாஷுக்கு வந்து கடவுள் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நீ உன் வாயை திறந்து ஒரு கத்து அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமைச்சிடாதுங்க. அதனால உங்க உயிரை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாச்சும் போறீங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்துச்சுன்னா அந்த ஏரியாக்குள்ள என்டர் ஆகாதீங்க. ஏன்னா அது ஒரு ஆபத்தான இடமா இருக்கிறனால தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.